கழகம் பெருந்தலைவர் காமராஜரோட நினைவு இல்லம். காமராஜர் வந்து உட்கார்ந்துருக்காரு. பயன்படுத்தின சேர். ப்ரெஷ் பாருங்கள் கீழே வித்தியாசத்தை வச்சுருக்காரு. இல்லை எப்படி காடு வெஸ்டர்ன் பார்த்தோம்னா இருக்கு. வெஸ்டர்ன் பார்த்தோம்னா பாரியா மறை சமையல் அறை. மன்னர் மேலே ஒரு இருக்கா? ஒரு படுக்கை, ஏசி ஒரு சோஃபா, இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபேன். அப்படியே பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம், வாஷ்ரூம். சரி, இது ஒரு வீடா? இங்கே இருக்கு.
ஒரு அணிந்த ட்ரெஸ்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் உடை. நாட்டு விழாவின் போது பெருந்தலைவர் காமராஜருக்கு அன்பளிப்பாக அளித்த கரண்டிகள். ஏய் கேட்குதா? டேய் இங்கே வீடியோ அப்லோட் ஆச்சுன்னு வச்சுக்க, கை வச்சா பிடிச்சுன்னு போயிடுவாங்க, பார்த்துக்கோ. முக்கியமாக இதை கட் பண்ணாமல் போடுறீங்க. அவ்வளோதான் மக்களே. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண முதலமைச்சர் கிடையாது. இந்த தமிழ்நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுற பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். இவர் அறிமுகப்படுத்தின அனைவருக்கும் கல்வி. ஸோ அந்த மாதிரி நிறைய இவர் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பள்ளிகள் வந்து இவருக்கு வந்து திறந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் இன்னி வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவர் வாழ்ந்த இடத்த வந்து இன்றைக்கி நான் என்னோடய டீமோடு வந்து பார்த்ததில் ஒரு பயங்கரமான சந்தோஷம். கண்டிப்பாக இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே வந்து பார்க்குறது இல்லை. பராமரிப்பு நல்லா தான் இருக்குது. பட் இந்தியாவுக்கு யார் வந்தாலும், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி இந்த இடத்த ஒரு பெரிய இடமா மாற்றணும். ஏன்னா அவரோட சாதனைகள், அவர் பண்ண நிறைய நற்செயல்கள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்கல். நிறைய பேர் இன்றைக்கி சாப்பாடு போடலாம். பட் ஆனால் அந்த சாப்பாடு போடுற திட்டத்தையே தொடங்கினவங்க வந்து நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் தான். கடைசி வரைக்கும் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே முதலமைச்சரானாலும் அவர் ஏழையாகவே இறந்து போனார். எல்லாம் சொல்லுவாங்க, அவர் இறந்து போகும்போது அவர்கிட்ட 79 ரூபாவோ 80 ரூபா அவ்வளோதான் இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான மக்கள் மேலே ரொம்ப அன்பு காட்டுற ஒரு முதலமைச்சர். இங்கே பாருங்கள், மக்களோடு மக்களாக உட்கார்ந்து மக்களுக்காக பணியாற்றிய ஒரு பெருந்தலைவர். இப்போ அழகான இடம். ஸோ இந்த இடத்த நான் மட்டும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் சின்ன பசங்கள்லாம் கூட கூப்பிட்டு வந்து இந்த இடத்த சுற்றி காட்டுறேன். நீங்களும் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். அந்த காலத்து ஃபேன் இந்த இடத்துலலாம் அவர் படுத்திருப்பார். இந்த இடத்துலலாம் அவர் உட்காந்து பேசியிருப்பார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ
பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவையிலே மரச்செறிவே வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் அந்த காலத்துல போலீஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ நானும் ஓர் கனவும் இந்த ஞாலமும் பொய்தானும் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ